இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 14 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மகனை ஒரு தந்தை இயேசு கிறிஸ்துவின் சீடரிடத்திலே கொண்டு வருகிறார். அந்த சீடர்களிடத்தில் அவனை குணமாக்க அவர் கேட்கிறார். ஆனால் சீடர்களாலோ அந்த சிறுவனை குணமாக்க முடியவில்லை. ஆகவே இதனால் வேதனையடைந்த அந்த தந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சென்று ஒரு குற்றச்சாட்டாகவே அதை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய சீடர்களிடம் என் மகனை குணமாக்க சொல்லி வேண்டினேன், அவர்களால் முடியவில்லை என்று அவர் சொல்லுகிற பொழுது அது சீடர்களுக்கு மாத்திரமல்ல, சீடர்களை வழி நடத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அது ஒரு மிகப்பெரிய அவமானமாகவும் தலைகுனிவாகவுமே காணப்பட்டது. ஆகவே அந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிறுவனை தன்னிடத்தில் வரவழைத்து அவனுடைய வியாதியிலிருந்து அவனை விடுவித்து அவனை அனுப்புவது மட்டுமல்லாமல் அந்த செயலை செய்ய முடியாமல் வாயடைத்து நின்ற சீடர்களை அவர் கண்டிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென கருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே நம்மால் ஏன் பல அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை செய்ய முடியவில்லை என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். எல்லா அதிகாரத்திற்கும் ஊற்றுக்காரணராகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அற்புதங்களை நாம் செய்வதற்கு எல்லா தகுதியையும் அதிகாரத்தையும் நமக்கு தந்திருந்தும் நம்மால் இன்றும் அநேக காரியங்களை நிறைவேற்ற முடியவில்லை, அநேக அற்புதங்களை, குணமளிப்புகளை நம்மால் செய்ய முடியவில்லை என்பதை சற்றே நினைத்து பார்த்து ஏன் இந்த காரியம் நம்மால் செய்ய முடியவில்லை என்பதை யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் உண்மை சீடர்களாக விளங்குவோம் என்றால் நிச்சயமாய் நாமும் கூட இந்த அற்புதங்களை செய்தாக வேண்டும். ஆகவே அதற்கு நம்மிடத்தில் என்னென்ன காரியங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறதோ, அது விசுவாசமாக இருந்தாலும் அல்லது பரிசுத்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை நம்மிலே நாம் சீர்படுத்தி கொண்டு வல்லமையான செயல்களை இந்த உலகத்தில் செய்து அநேகரை இயேசுவின் மீட்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு உயர் நிலைக்கு உயர்த்துவோம். நாமும் அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எல்லா விதமான நன்மதிப்புகளையும் பெற்றுக்கொள்வோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.